வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண வைபோகமே கதையின் 16வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மற்றவர்கள் உதவியுடன் சம்யு எழுவதற்குள் பதறியபடி கோந்து அவள் அருகில் வந்தார். சம்யுமா, என்னடா ஆச்சு? உனக்கு ஒன்றும் அடிப்படலையே. மெதுவா மெதுவா என்னை பிடிச்சுக்கோ என்பதற்குள் பக்கத்தில் இருந்த ஒரு நல்ல மனிதர், பொறுக்கி பசங்க, ஒரு நிமிஷம் வண்டியை விட்டு நகரக்கூடாதே. ஏமா நீ நகர்ந்து போன? அதுவும் இதுக்குன்னே அலையுது ஒரு கும்பல். போமா, முதல்ல போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடு. பேங்க்ல நிறைய பணம் இருந்ததா என்று பொறுப்பாக கேட்க, இல்லை என்ற சம்யுவுக்கு அப்போதுதான் பையுடன் சேர்த்து அவளது டிரைவர்ஸ் லைசன்ஸ், அடையாள அட்டை, கம்பெனி கீ கார்டு மற்றும் கிரெடிட் கார்டுகள் எல்லாம் பறி போனது உரைத்தது. அவசரமாக இடது கையை விரிக்க செல்போனையும் பக்கத்து சீட்டில் போட்டது நினைவுக்கு வர, ச்சே என்றாள். இதற்குள் மற்றவர்கள் எங்கே போலீஸ் கேஸ் என்றதும் சாட்சிக்கு கூப்பிடுவார்களோ என்ற எண்ணத்தில் அங்கே இருந்து காணாமல் போக 1-2 பேர்கள் பொதுவாக உபதேசத்தை அள்ளி தெளித்து விட்டுத்தான் சென்றார்கள். அடிக்கடி பற்றுச்சான்னு வீட்டுக்கு போய் பார்த்துருங்க. இவனுங்களை எல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு தட்டணும். ஒழுங்கான வீட்டில தான் பிறந்து வளர்ந்துருப்பாங்களா? கூடவே இவனுகளை பாடையில வச்சு கொளுத்த என்ற நல்லாசிகள் வேறு கேட்டது. சம்யுவுக்கு அவர்கள் வீட்டுக்கு வர கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. முன்னே என்றால் அவளே அங்கு செல்லலாம் என்று சொல்லியிருப்பாள். ஆனால் இப்போது பிருத்விக்கு அவள் மேல் ஒரு ஈடுபாடும் இல்லை என்று தெரிந்து கொண்டாளோ அப்போதே அவனை நினைக்க கூடாது என்று முடிவெடுத்தாள். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் எப்படி? கோந்து பிடிவாதமாக அவள் வந்துதான் தீர வேண்டும் என்று அவளை நடத்தி அழைத்து வர வலியால் தடுமாறினாள். அவர் கேட்டதற்கு ஒன்றும் பெரிதாக அடிபடவில்லை. அந்த ஆள் தன்னை தாண்டி சென்றபோது அவன் கையில் வைத்திருந்த கத்தியால் கீறி இருக்க வேண்டும் என்று மெதுவாக கூற கோந்து மேலும் பதறினார். முதலில் பிருத்வியிடம் சொல்லி சீஃப் செக்யூரிட்டி ஆபீசர் என்ற முறையில் தன்னுடைய கீ கார்டை கேன்சல் செய்ய சொல்ல வேண்டும். போலீஸுக்கு சொல்வதற்கு கூட அவளிடம் போன் இல்லை. கோந்து கையிலுமே அப்போது போன் இருந்திருக்கவில்லை. அதனாலேயே அவருடன் மனம் இல்லாவிட்டாலும் சென்றாள். உள்ளே நுழைந்ததும் பிருத்வியும் சுஜியும் கோந்து சொன்னதை நம்ப முடியாமல் பார்க்க சுஜிதான் முதலில் பேசினாள். இது என்ன புது கதை? தாத்தா இதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதினது நீங்களா இல்ல அவங்க பாட்டியா? அதிர்ந்தார்கள் மற்ற அனைவரும். என்ன இது என்ற பார்வையை பிருத்வி தங்கை புறம் வீச கோந்துவுக்கு தன் பேத்தியா இப்படி நாகரிகம் இல்லாமல் கேட்பது என்றிருக்க, சம்யுவுக்கோ இப்போது சுஜி அப்படி கேட்டதும் இடுப்பில் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகமாகிக் கொண்டிருந்த வலியை காட்டிலும் எரிந்தது. சுஜி, என்னது? வீட்டுக்கு வந்தவங்க அதுவும் அடிபட்டு வந்திருக்கா? நீ அப்படி பேசுறது நல்லாவே இல்லை. சம்யு, அவ கிடக்கறா, நீ வாமா. கோந்து அழைக்க அவள் கண்ணில் முறைப்போடு கண்ணீரும் சேர்ந்தே வர அவரை வெறித்து பார்த்தாள். தாத்தா, எனக்கு உங்க போன் கொடுக்க முடியுமா? ஒரே நிமிஷம், நான் கிளம்பிடுறேன். அவளுக்கு பிருத்வி வாயை திறந்து ஒன்றும் சொல்லவில்லை என்ற கோபம் வேறு. தங்கையை பேசவிட்டு வேடிக்கை பார்க்கிறானா? அவமானமாகவும் இருந்தது. தாத்தாவா? எப்படி எங்க தாத்தா உனக்கும் தாத்தாவா ஆனார்? எனக்கு தெரிந்தவரை எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட பிறந்தவங்க யாருமே இல்லை மிஸ் சம்யுக்தா. சுஜிக்கு ராம் அவளிடம் ஒன்றும் பேசாமல் அவளை அன்று கோவிலில் நிராகரித்தது வேறு கோபம். அது அவர் வயசுக்கு கொடுக்கும் மரியாதை மிஸ் சுப்ரஜா. உங்க வீட்டில் எப்படியோ தெரியாது, எங்க வீட்டில் பெரியவங்களுக்கு அவங்க வயசுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து கூப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் மிஸ்டர் கோவிந்தராஜனை அப்படி கூப்பிட்டேன். தப்பா இருந்தா இனிமே அப்படி கூப்பிடல. டிராமா நல்லாத்தான் இருக்கு. ஏன் தாத்தா, சொல்லி கொடுத்த வசனம் எல்லாம் சூப்பரா சொல்றாங்களா?
எங்க அடுத்து இவங்க பின்னாலேயே இவங்க வீட்டு குலக்குழந்து வருகிறாரா? அடுத்த வசனத்தை பேசிக்கொண்டு இப்போதுதான் பிருத்வி வாயை திறந்தான். சுஜி, என்னது? அவங்களே அடிபட்டு வந்திருக்காங்க. இப்ப என்ன பேசணும்னு தெரியலையா உனக்கு? இதற்குள் ரத்தம் வெளிவந்து அவளது இடை பகுதியை நனைத்து அவள் கையிலும் சிறிது தெரிந்தது. சம்யு அன்று பார்த்து நல்ல பிரவுன் கலர் குர்த்தி போட்டிருந்ததால் இடையில் பரவிய குருதி வெளியே தெரியவில்லை. ஐயோ ரத்தம்! சுஜி, உன்னோட மெடிக்கல் கிட் எடுத்துட்டு வா முதல்ல. கோந்து பதற சுஜி நிதானமாக நடந்து சென்று சோஃபாவில் அமர்ந்தாள். அவர் சொன்னது காதில் விழாத மாதிரி. தாத்தா, பின்றீங்க ஆக்டிங்ல. ஆக்டிங் ஸ்கூல் எல்லாம் போயிருக்கீங்களா? இல்ல தோ இங்க கூட நடிக்கிறாங்களே, அவங்க கொடுத்த ஸ்பெஷல் ட்ரைனிங்கா? என்ன பேசுகிறோம் என்றே இல்லாமல் மனதில் ராம் நிராகரித்ததே பிரதானமாயிருக்க அந்த எரிச்சல் வார்த்தைகளாய் வெளிவந்தது அவளை அறியாமலேயே. பிருத்வியோ டென்னிஸ் மேட்ச் பார்ப்பது போல் 3 பேரையும் பார்த்து கொண்டிருந்தான். இப்போது போதும் சுஜி பேசியது என்று நினைத்து, சுஜி ஸ்டாப். என்ன நம்ம தாத்தாவையே இப்படி சொல்ற நீ? கொஞ்சம் சும்மாரு. முதல்ல அவங்களுக்கு அடி பலமா பட்டிருக்கான்னு பாரு. இரு, நான் உன்னோட கிட் எடுத்துட்டு வரேன் என்று அவளுடைய அறைக்கு செல்ல திரும்பியவனை சுஜியின் குரல் அப்படியே ஷாக் அடித்தாற் போல் நிறுத்தியது. இந்த ரெட் கலர் பெயிண்ட் வாங்க நிறைய செலவாகி இருக்குமே. ஆனாலும் ஒரே இடம் மட்டும்தான் என்பதால் அப்படியே கவுத்துட்ட போல இருக்கு. அந்த ரோஜா செடி மாதிரி ஒவ்வொரு இதழுக்கா பெயிண்ட் அடிக்க தேவையில்லை. அதுக்குதான் பாட்டி அம்மான்னு நிறைய பேருடைய உதவி தேவைப்பட்டது. இதுக்கு கோந்து கூட தேவையா இருந்திருக்காதே என்று சொல்ல பிருத்வி மெதுவாக திரும்பி தாத்தாவை குற்றம் சாட்டும் முறையில் பார்த்து பின் சம்யுவின் முகத்தை பார்க்க அங்கே ஒரு தயக்கம் அவள் வலியையும் மீறி தெரிந்தது. சுஜி, என்ன சொல்ற நீ? உனக்கு எப்படி அந்த ரோஜா செடி பத்தி தெரியும்? அதுவும் பெயிண்ட் அடிச்சாங்களா? குரலில் நம்பாமை நிறையவே இருந்தது. ஆமாம் பிருத்வி, இதுக்கெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற மகா கணம் பொருந்திய திரு கோவிந்தராஜனே உடந்தை. 2 நாள் முன்னாடி அம்மாவும் இவரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். இந்த ஐடியா கொடுத்தது இவரும் அவங்க பாட்டியும் தானாம். செயல்படுத்தியது இவங்க என்றாலும் அதுக்கு வீட்டுல பெயிண்ட் அடிச்சது இவங்க அம்மாவும் பாட்டியும். அதனாலதான் சொல்றேன், இதுவும் நடிப்புதான். அப்படியெல்லாம் உன் பின்னாடி வந்தும் நீ அசரல. அதான் இப்படி பச்சாதாபம் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு செட்டப். இப்ப சொல்லு, இவளுக்கு நிஜமாவே கார் தொலைஞ்சு போய் அடிபட்டிருக்கும்னு நம்புறையா? பிருத்வி நேராக நடந்து சம்யுவிடம் வந்தான். சுஜி சொல்றது உண்மையாக வேண்டும் என்றே நான் அனுப்பிய பிளாக் ரோஸ் செடிக்கு பெயிண்ட் அடிச்சு என்னை ஏமாத்த பிளான் செஞ்சீங்களா? குரல் பாறையா இறுகி நல்ல பனிக்கட்டியில் தோய்த்தாற்போல் ஒலித்தது. பிருத்வி பிளான் செஞ்சது சரிதான். அவன் முகத்தை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது சம்யுவுக்கு. தான் என்ன நினைத்து அப்படி செஞ்சோம்னு அவன்கிட்ட சொன்னா அது இப்போது எடுபடுமா? சோ, நான் ஆர்டர் செஞ்ச பிளாக் ரோஸ் செடி தான் வந்தது. நீயாவே அதுக்கு கலர் மாத்தி என்னை ஏமாத்த ட்ரை செஞ்சிருக்க இல்ல? கண்கள் அவள் கண்களையே பார்க்க சம்யு மென்று முழுங்கி, அது ஆமா மாத்துனோம் என்று அவனையே தீர்க்கமாக பார்த்து சொல்ல பளார் என்று அவள் கன்னத்தில் வலி பிருத்விதான் அறைந்திருந்தான். ச, என்ன மாதிரி பொண்ணு நீ? ஒரு மனுஷனுக்கு பிடிக்கலைனா அவனை கவர எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவீங்களா? கோந்து பதறியபடி ஏதோ சொல்ல முயல ஒரு கையால் அவரை தடுத்தவன், முதல்ல வெளியே போ என்று சம்யுவை பார்த்து சொல்ல அவள் இடுப்பின் வலியை விட இது அதிகமாக தெரிந்தது அவளுக்கு. ஒன்றும் பேச முடியாமல் அவனையே முறைக்க அவனுமே அவள் பார்வையை தாங்கி நிற்க அவர்கள் அருகே வந்த சுஜி, எல்லாம் பண திமிர் பிருத்வி. என்னவோ இவங்க கிட்ட பணம் இருந்தா நம்மை போன்றவங்களை விலைக்கு வாங்கலாம் என்ற அகம்பாவம். அன்னிக்கு என்னன்னா இவ அண்ணன் நாயை ஏவி விட்டு என்னை விழ வைக்க முயற்சித்தான். இப்போ இவ பங்குக்கு இந்த கத்தி குத்து டிராமா. குடும்பமே நடிப்புல ஆஸ்கர் வாங்கும். எல்லாம் பணக்காரங்கிற எண்ணம். எது செஞ்சாலும் சரிங்கிற மமதை. கேவலமாக சம்யுவை பார்க்க இப்போது இடுப்பின் வலியையும் மீறி கனத்த நெஞ்சினை நிமிர்த்தினாள் சம்யு. ஜஸ்ட் மினிட் மிஸ் சுப்ரஜா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது என்ன வரிக்கு வரி பணக்காரங்க பணத்திமிர் என்றெல்லாம் பேசுறீங்க?
ஏதோ எங்க அண்ணனுக்கு பிடிச்சவங்கன்னு பாக்குறேன். வா இருக்குன்னு என்ன வேணும்னாலும் சொல்வீங்களா? எஸ், பூவுக்கு பெயிண்ட் அடிச்சோம் தான். அது முசுடா இருக்கிற உங்க அண்ணன் மேல நான் வச்ச பாசத்தை காமிக்கத்தான். அப்படியாவது அவரை மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம் என்ற எண்ணத்தில்தான். எங்களுக்கும் டைம் சென்ஸ் இருக்கு. உங்களை விட நேரம் எங்களுக்கு ப்ரீஷியஸ். விரயம் பண்ற காலத்துல இன்னும் 4 காசு சம்பாதிப்போம். என்ன சொன்னீங்க? பணம் இருக்கிற திமிரா? பணம் இருந்தா என்ன? அது நான் பிறக்கிறதுக்கு முன்ன இருந்தே இருக்கிறது. ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா பிறந்தது ஏன் குற்றம் இல்ல. அதே மாதிரி பணம் குறைந்து இருக்கிற வீட்டுல பிறந்தது உங்க குற்றமும் இல்லை. எங்க கையில இருக்கிற பணம் ஏன் உங்க கண்ணை உறுத்துது? நாங்களே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே. சோ எங்களை விட உங்களுக்கு தான் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஐயோ, நம்ம கிட்ட பணம் இல்லையேன்னு. உங்களுக்கு தெரியுமா, என்னோட அண்ணனுக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சது. அவனுமே சின்ன வயசுல இருந்து டாக்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டான். இதனால அவனுக்கும் எங்க அப்பாவுக்கும் நிறையவே வாக்குவாதம் வந்திருக்கு. அப்பா அவனை தன்னோட தொழில்ல வர வைப்பதற்காகவே இன்ஜினியரிங் படிக்க சொன்னார். அவனும் கேட்கல. இருந்தாலும் மெடிக்கல் சீட்டுக்கு ட்ரை செஞ்சு வெயிட்டிங் லிஸ்ட்ல முதல் ஆளா இருந்தான். சீட்டும் கிடைச்சது. அப்பதான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற செகண்ட் பர்சன் வீட்டுக்கே வந்து அவ டாக்டர் ஆகணுங்கிறது செத்து போன அவளோட அம்மா கனவு என்றும், அதற்கு பணம் கூட அந்த அம்மா நகையை யூஸ் செய்துக்க சொல்லித்தான் செத்து போனாங்க என்றும் சொல்லவே அதை உறுதிப்படுத்திக்கிட்டு தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்தான். அப்படியே அவன் கனவையும் சேர்த்துத்தான். இத உங்கள மாதிரி இருக்கிறவங்க செய்வீங்களா? சும்மா பணம் பணம்னு நீங்க தான் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதே பணத்தால நாங்க செய்யற நல்ல காரியத்தை எல்லாம் வெளிச்ச போட்டு காட்டிக்கிறது இல்ல. எங்க ட்ரஸ்ட் மூலமா எத்தனை ஏழை குழந்தைகள் படிக்குது தெரியுமா? இன்னைக்கு மண்ணா பிறந்த நாளோ இல்ல என்னுடைய பிறந்த நாளோ அதை ஒரு அனாதை ஆசிரமத்துல இருக்கிற அந்த குழந்தைகளோட தான் கொண்டாடுவோம். நீங்க செய்வீங்களா? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. ஆனா ஒரு விஷயத்துக்கு, இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் நன்றி சொல்லியே தீரணும். உங்க மனசுல எல்லாம் எங்களை பத்தி எப்படிப்பட்ட அபிப்பிராயம் இருக்குதுன்னு தெரிய வந்ததே. இப்போது பிருத்வியிடம் பார்வை திரும்ப, எந்த உரிமையில நீங்க என்ன அடிச்சீங்க? யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது? சீஃப் செக்யூரிட்டி ஆபீசர் என்பது அலுவலகம் பொறுத்த மட்டில்தான். ஓகே மிஸ்டர் பிருத்விராஜன், என்னோட கீ கார்டு தொலைந்து போய்விட்டது. நீங்க என் கீ கார்டை டீஆக்டிவேட் செஞ்சிடுங்க இம்மிடியட்லி என்ற குரல் கெட்டிப்பட அதிகாரத்துடன் உரைத்தாள். பிருத்வி ஸ்தம்பித்திருந்தான். நானா ஒரு பெண்ணை அடித்தது? என்ன ஆயிற்று எனக்கு? அந்த அதிர்ச்சிக்கு பின் அவள் என்னமோ பேசினாள் என்று தெரிந்தது. ஆனால் என்ன என்று சுத்தமாக காதில் வாங்கவில்லை. இப்போது அவள் அவனிடம் நேராக பேசவும் தான் என்னவோ கீ கார்டு பற்றி சொல்கிறாள் என்பது புரிய வர அவளை பார்த்து, சாரி, புது ரூல்ஸ் தெரியும் தானே? ஒரு போர்டு மெம்பர் கார்டு தொலைந்தால் வேறு 2 போர்டு மெம்பர்ஸ் எனக்கு உத்தரவாதம் தரணும். அப்பதான் என்னால இதை கேன்சல் செஞ்சுட்டு வேறு ஒரு புது கார்டுக்கு ஏற்பாடு செய்ய முடியும் என்று தன்னுடைய அதிகார போர்வையை சாத்திக்கொள்ள சம்யு மேலும் உடைந்தாள். கோந்து மீண்டும் இடையிட அவரை ஒரு பார்வையாலேயே அடக்கியவள், யூ வில் கெட் இன் சூன் என்று சொல்லிவிட்டு கோந்து பக்கம் திரும்பி, தாத்தா உங்க பெர்மிஷனோட இன்றைக்கு இந்த போன் எடுத்துட்டு போறேன், சீக்கிரம் கொடுத்து அனுப்பிடுறேன் என்று சொல்லி மீண்டும் இதையெல்லாம் ஒரு அலட்சிய போக்குடன் பார்த்து கொண்டிருந்த சுஜையிடம் திரும்பி, மிஸ் சுப்ரஜா, இப்ப சொல்றேன், நீங்க என்ன சொல்றது? இனிமேல் நானோ என் அண்ணனோ உங்க வழியில குறுக்க வரமாட்டோம். வரவேண்டிய அவசியமும் இருக்காது. இனிமே நீங்களே வந்து எங்க கிட்ட பேசினா கூட உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பதிலா கிடைக்காது. சாரி ஃபார் எவ்ரிதிங். வி வில் நாட் ட்ரபிள் யூ ஹியர் ஆஃப்டர் என்று அழுத்தமாக சொல்லி கோந்துவிடம் கண்ணாலேயே விடை பெற்று கொண்டு திரும்பி நடந்தாள். கால்கள் ஒரு நிமிடம் தள்ளாட, கைகள் தாமாக பக்கத்தில் இருந்த கதவை பிடிக்க பிருத்வி தன்னிச்சையாக அவள் புறம் நகர்ந்தான். இதற்குள் சுஜியும் ஒரு நிலைக்கு வந்து, ஐயோ என்ன ஆச்சு எனக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசினேன் என்று பதறி எழுவதற்குள் தன்னைத்தானே சமன்படுத்திய சம்யு கிடுகிடுவென்று கீழே இறங்கி போனாள். ஒரு பயங்கர நிசப்தம் நிலவியது அங்கே. கோந்து அங்கே நிற்க முடியாமல், அங்கே நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல்
மெதுவாக வந்து சோஃபாவில் உட்கார்ந்து பேத்தியை பார்த்து, தப்பு பண்ணிட்ட சுஜி குட்டி. அவ கார் திருடு போகும்போது நான் பக்கத்துல தானே இருந்தேன். என்னை பார்த்து என்கிட்ட பேச வரும்போது தான் கார் திருடு போச்சு. அவளுக்கு அடிபட்டத நான் மட்டும் இல்ல, நம்ம நாயர் கடையில நின்னுட்டு இருந்தவங்க எல்லாருமே பார்த்தாங்க. இப்படி பேசிட்ட சுஜி. அவ தயங்கினா, நான் தான் கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு வந்தேன். ச்சே, வார்த்தைகளை விட்டுட்டேம்மா. விட்ட வார்த்தையும் கண்ணிலிருந்து விழுந்த நீரையும் திரும்ப எடுத்துக்க முடியுமா சுஜி? ஒரு டாக்டரா இருந்து அவளுக்கு உதவி செஞ்சிருக்கணும். இன்னைக்கேன்னு பார்த்து கௌசி கூட வீட்டில் இல்லாம போயிட்டாளே. அவ ஃப்ரெண்டு பொண்ணுன்னு யோசிச்சிருக்கலாம். பிருத்வி, உனக்கு என்ன ஆச்சு? குரல் தழுதழுக்க கேட்டார். பிருத்விக்கு இப்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நிஜமாகவே அவளுக்கு அடிபட்டிருக்கு போல. இதில் நான் வேற ஆதரைசேஷன் அது இதுன்னு கேட்டு, ச்ச, கை முஷ்டியை இறுக்கி வைத்து இன்னொரு கையிலேயே குத்தினான். அவசரமாக ஓடி பால்கனியில் இருந்து பார்க்க வெளியே அவளை காணவில்லை. அப்போதுதான் ஒரு ஆம்புலன்ஸ் வேறு. இவர்கள் கேட்டில் இருந்து கிளம்ப அதற்குள் எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது என்று நினைத்து அவசரமாக கீழே இறங்கினான். கீழ் அபார்ட்மெண்டில் மணி அப்போதுதான் அவர்கள் அம்மாவை வீட்டின் உள்ளே அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்து கொண்டிருந்தான். என்ன ஆச்சு மணி அம்மாவுக்கு? திரும்ப ஆஸ்துமா தொல்லையா? ஆமாம், இந்த தடவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. அதான் காலையிலேயே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டேன். இத்தனை நேரம் நெபுலைசர் வச்சிருந்தாங்க. மணி கூற அவனது அம்மா, வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் மணி. அதை பிருத்வி, உன் ஃப்ரெண்டு யார்கிட்டையாவது சொல்லி எனக்கு ஒன்று அமெரிக்காவிலிருந்து வாங்கி வர சொல்லுப்பா. என்ன பணம் ஆகுதோ கொடுத்துடுறோம். என்ன மணி? இதை சொல்வதற்குள் அவருக்கு மூச்சு இறைத்தது. விடுங்க ஆண்டி, ரெஸ்ட் எடுங்க, நான் வரவழைச்சு தரேன். மணி, இப்ப வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லப்பா, ஒன்றும் வேண்டாம். இப்போதும் ஆன்டி தான் சொல்ல மணியும் அதை ஆமோதிக்கவே பிருத்வி மீண்டும் கேட் அருகில் வந்து வெளியே பார்த்தான். இரண்டு பக்கமும் பார்த்தும் சம்யுவை எங்கும் காணாததால் மீண்டும் மாடிக்கு வந்தான். வந்தவன் வாசல் படியின் பக்கத்தில் தரையில் இரு துளி இரத்தக்கரையை பார்த்து பார்வையை மேலே திருப்ப கதவிலும் கொஞ்சம் ரத்தம் தெரிந்தது. இரு கை விரல் அளவு இருந்ததை பார்த்ததும் தான் சம்யு தடுமாறி பின் அந்த கதவை பற்றி நிலைப்படுத்தியது ஞாபகம் வந்தது. இப்போது பதட்டம் கூட வேகமாக உள்ளே சென்றான். தாத்தா, அவளை எங்கேயும் காணோம். வாசல்ல பார்த்தேன். சுஜி, இத பாரு, ரத்தம் தானே? ஐயோ, அவ சொன்னது நிஜம்தான். கோந்து, ஒருவேளை ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிருப்பாளோ? தெரியலப்பா. ஐயோ, அவகிட்ட பணம் கூட கிடையாதே. அவ ஹேண்ட் பேக் கூட காரோட போயிருச்சே. எப்படி போனாளோ? இப்போது முகத்தில் பதட்டம் அப்பட்டமாக தெரிய சுஜி அவரை பரிதாபமாக ஒரு பார்வை பார்த்தாள். சாரி தாத்தா, நான் அவ நம்மள மறுபடியும் ஏமாத்த பிளான் செஞ்சு வந்திருக்கான்னு தான் நினைச்சேன். தப்பு பண்ணிட்டேன் பிருத்வி, ஒரு டாக்டரா இருந்து. கோந்து இப்போது அவளை தன் புறம் திருப்பினார். எதுக்கு சுஜி இப்படி வெறுப்பு கொட்டின அவ பேர்ல? அவ என்ன பண்ணா? ஆமா, உனக்கு என்ன கோபம்? அவள் மேலையா இல்ல ராம் மேலையா? சுஜி என்ன சொல்வாள்? அவனையே நினைத்து கடந்த 6 மாதமும் உருகி கொண்டிருந்தேன். ஆனால் அவனோ அன்று நடந்தது ஒரு கனவு மாதிரி. இவளை கண்டு கொள்ளவே இல்லையே. அன்று இவளைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றதெல்லாம் பொய்யா? ஓ, ராம் உங்ககிட்ட பேசவில்லைனா? உனக்கு தெரியுமா? அவன் உங்க அப்பாவை இங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன பிறகு மறுநாள் சந்திச்சு அவனால உன்னோட படிப்புக்கு ஒரு இடைஞ்சலும் வராதுன்னு உறுதி கொடுத்திருக்கான். உங்க அப்பாவுக்கு அவனை பிடிச்சதுக்கு இது ஒரு காரணம் தெரியுமா? அதே மாதிரி அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு அவன் வந்தால் பரவாயில்லை என்று ராமிடம் அவனே சொன்னான். ஆனா ராம் தான், இல்லை, இன்னும் கொஞ்ச மாசம்தானே, வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டான். உன் படிப்பு கெடக்கூடாதுன்னு தான் அவன் அன்னைக்கும் கோவில்ல உனக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது. அப்புறம் என்ன சொன்ன? நான் ஹெல்ப் பண்றேனா? ஆமா, உங்களை மாதிரி முட்டாள் பேரம்பேத்தி இருந்தா என்ன மாதிரி ஒருத்த ஹெல்ப் செஞ்சாதான் உண்டு. பிருத்வி, நீ எந்த உரிமையில அவளை அடிச்ச? அவ அப்படி ஒரு காரியம் செஞ்சான்னா, குடும்பமே செஞ்சதுன்னா அது எதுக்குடா? அவங்க கிட்ட இல்லாதது அப்படி என்ன உங்ககிட்ட இருக்குன்னு பின்னாடி வந்தா? அவளுக்கும் உன்னை பிடிச்சிருந்தது. அதனாலதான் நீ எத்தனை முறை அவளை நிராகரிச்சும் நாய்க்குட்டி மாதிரி உன் காலையே சுத்தி சுத்தி வந்தா. நீ அவ அன்ப மதிக்கவே இல்லையே.
உட்காந்து யோசனை செஞ்சு பாரு. உன் மனச கேளு. அவ உன்னோட மனசுல இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா நீ ஏண்டா அவ உன்னை ஏமாத்திட்டான்னு ஃபீல் செஞ்ச? உன் மனசு உனக்கே தெரியல. சமயம் என்னைக்கோ உன் மனசுல வந்தாச்சுன்னு உனக்கு தெரியாமலேயே இப்ப எல்லாம் போச்சு உங்க பிடிவாதத்தால. அந்த நல்ல பொண்ணையும் பையனையும் மிஸ் செஞ்சிட்டீங்க. போய் சந்தோஷமா இருங்க அண்ணனும் தங்கச்சியும். டேய் பிருத்வி, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா அட்லீஸ்ட் ராமுக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லு. அவனாவது தங்கையை போய் பார்க்கட்டும். இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்கிறாற் போல் எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்றார் கோந்து. பிரம்மை பிடித்தது போல் பிருத்வியும் சுஜியும் ஒருவரை ஒருவர் பார்க்க இருவர் முகத்திலும் உண்மையின் வெளிச்சமும் குற்ற உணர்ச்சியும் ஒருங்கே தெரிந்தது. அப்போது பார்த்து பிருத்வியின் அலைபேசி அடிக்க எடுத்தவன் அடுத்த முனையில் இருந்த குரலில் நிமிர்ந்து நின்றான். அது வசுதான். மிஸ்டர் பிருத்விராஜன், என் டாக்டர் சம்யுக்தாவின் கீ கார்டு தொலைந்து போய்விட்டது. ஐ ஹாவ் வெரிஃபைட் இட். கொஞ்சம் கம்பெனி ரூல்ஸ் படி அதை கேன்சல் செய்துட்டு வேறு ஒரு கார்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்கு காலையில கம்பெனி ஜெனரல் மேனேஜர் கிட்ட கொடுத்துடுங்க. தேங்க்ஸ். வேற ஏதாவது தெரிய வேண்டுமா? கட் அண்ட் ரைட்டாக பேச பிருத்வி வெறுமனே ஓகே மேடம் என்று மட்டுமே சொன்னான். அசந்து போயிருந்தான். வந்து ஆன்டி, சாரி மிஸ்டர் பிருத்விராஜன், ப்ளீஸ் கால் மீ மிஸ்ஸஸ் சுந்தரம் ஆர் மேடம். கம்பெனி விஷயமாத்தான் நான் ஃபோன் செஞ்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஃபோனை வைக்கிறேன் என்ற காலை கட் செய்ய கையில் இருந்த ஃபோனையே ஒரு நிமிடம் பார்த்தான். அது மீண்டும் அடிக்கவே சரி, இப்போது வசுதான் அப்படி பேசியதற்கு வருந்தி கூப்பிடுகிறாள் என்று நினைத்து அதை உயிர்ப்பித்து ஹலோ என்றான். ஹலோ பிருத்வி, என்னாச்சு? நான் இப்பதான் செங்கல்பட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். திடீர்னு சம்யுகிட்ட இருந்து ஃபோன், அதுவும் உங்க தாத்தா நம்பர்ல இருந்து கால் வந்தது. என்னவோ லேசா அடிபட்டிருக்குன்னு சொன்னா. டு யூ நோ எனிதிங் அபவுட் திஸ்? அவ அப்பல்லோக்கு தான் போக போறேன்னு சொன்னா. நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். பை தி வே, சம்யு கீ கார்டு தொலைஞ்சு போச்சாம். ப்ளீஸ் கேன்சல் தட் அண்ட் ரீஇஷ்யூ எ நியூ ஒன் டுமாரோ. வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் அவ கார் திருடு போச்சு. இங்க வந்தா அவளுக்கும் சுஜிக்கும் ஏதோ வாக்குவாதம். கோபத்துல கிளம்பிட்டா. அப்பல்லோவா போயிருக்கா? ஐ வில் மீட் யூ தேர் ஷார்ட்லி ராம். குரல் ஒவ்வொரு வார்த்தையிலும் வலு பெற்றது. போனை வைத்தவன் நேரே அறைக்கு சென்று உடை மாற்றிக்கொண்டு கிளம்பி ஹாலுக்கு வர தன்னுடைய அறையிலிருந்து சுஜியும் ரெடியாகி வருவதை பார்த்து புருவங்கள் ஏற நீயும் வரப்போறியா என்றான். தலை முதலில் குனிய பின்னர் நிமிர்ந்து ஆமா, நான் செஞ்ச தப்ப நான் தான் சரி செய்யணும். இல்லாட்டி நான் டாக்டர்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்ல. ஐ எம் சோ சாரி பிருத்வி, என்னாலதான் இப்படி. இல்லாட்டா நீயாவது அப்போ பேசியிருந்து ஹெல்ப் செஞ்சிருப்ப. அதையும் கெடுத்துட்டேன். சாரி. உன் மனசுல சம்யு இருக்கான்னு எனக்கு தெரியல பிருத்வி. நானும் ராம் என்னை இக்னோர் பண்றாருன்னு கோபத்துல ஐ எம் சாரி என்ற குரல் நடுங்க சொல்ல அவளிடம் சென்றவன் அவளை தோளோடு அணைத்தான். லீவ் இட் சுஜிமா, தெரியாம தானே செஞ்ச. ஷி வில் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாம் சரி செய்யலாம். ஆமாம், வாழை பிடிக்கிற கதை தான். எனக்கு என்னமோ இனிமே அவங்க உங்க பக்கம் திரும்ப கூட மாட்டாங்கன்னு தான் தோணுது. இது அப்போதுதான் பிரசன்னமான கோந்து. இப்போது பேரன் பேத்தி இருவரும் அவருக்கு இருபுறமும் நின்று கொண்டு முறைத்தார்கள். முதலில் சுஜிதான் பேசினாள். கோந்து, நீங்க பேசாதீங்க. பண்றதெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா? நீங்க எங்க தாத்தாவா இல்ல அவங்களுக்கா? இத்தனை நாள் அவங்களுக்கு ஹெல்ப் செஞ்சாச்சு, இனிமே எங்களுக்கு செய்யுங்க. ரிசல்ட் அதே தான். கண் சிமிட்ட கோந்து அசந்து போக பிருத்வி சிரிக்கையில் அலைபேசி மீண்டும் ஒலித்தது. இம்முறை பேசியது சந்தானம். பிருத்வி, என்னாச்சு? சம்யுவுக்கு அடியாமே, அதுவும் உங்க வீட்டு பக்கத்துல. அடி பலமா? ராம் தான் ஃபோன் செஞ்சான். சம்யு ஃபோன் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருது. என்னாச்சு பிருத்வி? உங்க 2 பேருக்கு நடுவில் ஏதாவது தகராறா? அவ வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டாளா? சார், சாரி மாமா. எஸ், இங்க பக்கத்துல தான் சம்யு கார் திருடு போயிடுச்சு. டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். நீங்க ஃபங்க்ஷன்ல இருக்கீங்களா? அடி பெருசா இல்லைன்னு தான் தோணுது. நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன். இங்க சம்யுவுக்கும் எங்களுக்கும் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துடுச்சு. அதான் மேடம் கோபத்துல கிளம்பி தானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. நாங்க கிளம்பிக்கிட்டே இருக்கோம். பிருத்வி, ஒரு நிமிஷம்.
கூட ஒர்க் செய்கிறோம் என்ற நிலையில போறியா இல்ல? முடிக்காமல் விட பிருத்வி, மாமா, நான் சம்யுவின் வருங்கால ஹஸ்பண்ட் என்ற உரிமையில தான் போகிறேன். அதுதானே சரி. இப்ப சந்தோஷமா? நீங்க கவலைப்படாம உங்க வேலையை பாருங்க. என்னோட பொண்டாட்டிய நான் கவனிச்சுக்கிறேன். கூடவே இருக்கா உங்க டாக்டர் மருமகள். நாங்க 2 பேரும் பார்த்துப்போம் என்று உத்தரவாதம் தங்கைக்கும் சேர்ந்தே அளிக்க சுஜியும் கோந்துவும் ஆடி போனார்கள் அவனுடைய வேகத்தை பார்த்து. அதே வேகத்தை அங்கே ஹாஸ்பிட்டல் சென்றவுடன் காண்பித்தான் பிருத்வி. சுஜி வேகமாக உள்ளே சென்று தானும் ஒரு டாக்டர் தான் என்று சம்யுவை பார்த்து கொள்ளும் டாக்டரிடம் சொல்ல காரியம் வேகமாக நடந்தது. இதற்குள் சம்யு மயக்கமடைந்திருந்தாள். ராம் இன்னமும் வந்திருக்கவில்லை. ஆனால் அதிசயமாக இவர்கள் வீட்டுக்கு பேப்பர் போடும் பையன் அங்கே உட்கார்ந்திருக்க விசாரித்த போது அவனுடைய அம்மா சம்யு வீட்டில் வேலை செய்வதாகவும் இவனது கல்லூரி படிப்புக்கு சம்யுதான் உதவி செய்து கொண்டிருக்கிறாள் என்றும் கூறியவன் அன்று மாலை பிருத்வி வீட்டு வளாகத்தில் உள்ள வாடிக்கையாளர்களிடம் அன்றைய மாத கட்டணத்தை வசூல் செய்ய வந்தபோது வாசலில் சம்யு மேடம் இருந்ததாகவும் நிறைய ரத்தம் இழந்ததால் தள்ளாட நல்ல வேளையாக அங்கு ஆம்புலன்ஸ் வந்ததால் அதிலேயே சம்யுவை அழைத்து வந்ததாகவும் சொன்னவனிடம் நன்றியை தெரிவித்து அனுப்பினான். கத்தி ஆழமாக குத்தி இருக்கவில்லை. அதனால் வெறும் தையல்கள் மட்டுமே போட்டு அன்றைக்கு சம்யுவை தங்கள் கண்காணிப்பில் வைக்க வேண்டும் என்று சொல்லவே அவளுக்கு பொறுப்பெடுத்து பிருத்விதான் கையெழுத்து போட்டான். ராம் அதற்குள் வர சுஜிக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. அவன் முகத்தை பார்ப்பதற்கே. என்ன நடந்தது என்றவனிடம் கோந்துதான் சுருக்கமாக நடந்ததை கூற அவன் அங்கேயே ஒரு சேரில் அமர்ந்தான், தலையை கையில் தாங்கிக் கொண்டு. அந்த கோலம் சுஜியை வருத்த நேரே அவனிடம் சென்றவள் ஐ எம் சாரி ராம் என்றாள். அவளை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் எழுந்து செல்ல அவனை பரிதாபமாக பார்த்தாள். பிருத்வி சைகை காட்ட கோந்து அவளை அழைத்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். அன்று இரவு நேரம் கழித்தே வந்த வரதன் கௌசியிடம் கோந்து ஒன்றும் சொல்லவில்லை. தூங்காமல் கன்னத்தில் வழிந்த கண்ணீர் கரைகளோடு அமர்ந்திருந்த சுஜியை பார்த்து பதறியவர்களிடம் கோந்து அன்று நடந்த ஒரு ஆபரேஷன் இறப்பில் முடிந்ததால் வந்த பாதிப்பு என்று சொல்லி அவளிடம் ஒன்றும் பேச வேண்டாம் என்று தடுத்து விட்டார். மறுநாள் காலை எப்போதும் போல மருமகளும் மாமனும் காஃபி குடிக்கும் போதுதான் முதல் நாள் நடந்ததை கோடிட்டு காட்ட கௌசி பொங்கி எழுந்து விட்டாள். கோந்து தடுத்தும் நேராக மகள் அறைக்கு வந்தவள் சுஜி உட்கார்ந்தபடியே கட்டிலில் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து ஒரு நிமிடம் தயங்கி பின் அவளை உலுக்கி எழுப்பினாள். சுஜி, நீ எல்லாம் ஒரு டாக்டரா? ச்சே, உன்னை இதுக்காகவா படிக்க வச்சோம்? படிக்காத மனுஷன் கூட இந்த மாதிரி சமயத்துல தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருப்பா. உன்னோட என்ன பேச்சு? ஏதோ தோன்ற கோந்து பக்கம் திரும்பியவள் பிருத்வி வீட்டுல இல்லையா என்றாள். இல்லம்மா, ராத்திரி நீங்க அவன் தூங்கிட்டானான்னு கேட்டப்போ ஆமான்னு சொல்லிட்டேன். அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் ராம் கூட இருக்கான். நம்ம சுந்தரமும் வசுவும் டெல்லி போயிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாமா. பெத்தவங்களும் ஊர்ல இல்லாம இருக்கும்போது நான் பெத்ததுங்க 2 ரொம்பவே நல்ல காரியம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஐயோ, நான் எப்படி அண்ணன் முகத்துல முழிப்பேன்? நான் எல்லாம் ஆசைப்பட்டிருக்கவே கூடாது. உங்க பிள்ளை கரெக்டா தான் சொன்னாரு. எங்க அவரு? கிளம்ப சொல்லுங்க. எனக்கு முதல்ல சம்யுவை பார்க்கணும். பறந்தாள். அடுத்த 1.5 மணி நேரத்தில் வரதனையும் மறக்க பறக்க கிளம்பிக் கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாள். இவர்கள் அங்கு வருவதற்கு சரியாக சந்தானமும் வசுவும் வந்திருக்க அங்கே பிருத்வி மட்டுமே இருந்தான். முதல் நாள் முழுவதும் அலைந்ததினால் களைத்திருந்த ராமை வீட்டுக்கு சென்று குளித்துவிட்டு வரும்படி பிருத்விதான் அனுப்பியிருந்தான். 2 பேரும் சரியாக பேசவில்லை என்றாலும் ராமுக்கு வீட்டுக்கு சென்று பாட்டியை சமாதானப்படுத்திவிட்டு வருவதுதான் நல்லது என்று தோன்றியது. முதல் நாள் இரவே கேவியிடம் சொல்ல அவள் பதறி வருகிறேன் என்ற போது ராம் வேண்டாம், அடி ஒன்றும் பெரிதில்லை என்று சொல்லிவிட்டான். வசுவை கண்டதும் கண்ணில் நீருடன் அவள் கை பிடித்து மன்னிப்பு கேட்டாள் கௌசி. வரதனுக்குமே வருத்தமும் அவமானமுமாக இருக்க அவரும் சந்தானத்தின் கையை பிடித்து நடந்த தவறுக்கு சுஜி மற்றும் பிருத்வி சார்பில் மன்னிப்பை வேண்டினார். பிருத்வியின் நிலையோ சொல்ல தேவையில்லை.
ஒரு புறம் குற்ற உணர்ச்சி, மறுபுறம் தன்னை நினைத்தே எரிச்சல், கோபம். எத்தனை முறை நான் நிராகரித்தும் என் பின் வந்தாள் சம்யு. ஏன் என் மனம் எனக்கே புரியவில்லை. அவளுக்கு ஆபத்து என்ற போதுதான் அவள் எனக்கு இன்றியமையாதவள் என்பது புரிந்ததா? என்ன மாதிரி ஆள் நான்? ச்ச! சுஜியிடம் இன்னமும் அழுத்தி சொல்லி இருக்க வேண்டுமோ? இது போதாது என்று கையை வேறு நீட்டி, ச்ச! வெறுப்பாக வந்தது தன் மீதே. சந்தானத்தை நேராக பார்க்க முடியாமல் வெட்கினான் அவன். வந்ததிலிருந்து கௌசியோ வரதனோ அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேச முற்படவில்லை. அது வேறு மனதை உறுத்தியது. வசு, சம்யு எப்படி இருக்கா? சர்ஜரி ஏதாவது? கௌசி மெல்லிய குரலில் கேட்க, இல்லை என்று தலையசைத்தாள் வசு. நாங்களே இன்னும் பார்க்கவில்லை. ரூமில் டாக்டர் இருக்கிறார். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னவோ நடக்கணும் இருந்திருக்கு. இதற்குள் சந்தானம் பிருத்வியை தனியாக வருமாறு கண் அசைக்க, கனத்த மனதுடன் அவர் அருகில் சென்றான் அவன். பிருத்வி, நடந்தது நடந்தாச்சு. நீ நேற்று சொன்னது உணர்ந்து புரிந்துதான் சொன்னேன் அங்கிள். சம்யு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டாள். கொண்டால் என்ன? அவளால் மட்டும்தான் என்னை சம்மதிக்க வைக்க முடியுமா என்ன? என்னாலுமே நிச்சயமாக முடியும். சம்யுதான் என் மனைவி அங்கிள். வெல் செட் மை பாய். ஐ லைக் யுவர் ஸ்பிரிட். நானும் கேள்விப்பட்டேன். எல்லாம் இவங்க செஞ்சு வச்சிருக்கும் கூத்துதான். டோன்ட் வரி, சம்யுவை பற்றி எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் பிடிவாதமா இருப்பா. பட் எவ்ரிதிங் வில் பி ஃபைன். அவனை தோளுடன் அணைத்தார். அருகில் வந்த வரதனிடம் சகஜமாக பேச ஆரம்பிக்கவே பிருத்வி நகர்ந்து கௌசியிடம் வர அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அப்போதுதான் அவசரமாக ராம் கேவியுடன் நுழைந்தான். கேவி நேரே வசுவிடம் பேச, பிருத்வியோ தரையை பார்த்தபடி நின்ற கௌசியின் அருகில் நின்று சம்யுவின் அறை கதவையே பார்த்திருந்தான். 2 நிமிடத்தில் அது திறக்க, உள்ளே முதல் ஆளாக போக துடித்த காலையும் மனதையும் அடக்கி தன்னை கட்டுப்படுத்தி அங்கேயே நின்றான். வசு உள்ளே வேகமாக செல்ல அவள் பின்னே கேவியும் சந்தானமும் சென்றனர். கௌசி முதலில் அவர்கள் செல்லட்டும் என்று அங்கே இருந்த இருக்கையில் அமர, வரதன் அவள் அருகில் வந்து நின்றார். பிருத்வி இப்போது அவர்களிடம், என்னவோ நடந்துடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. ஐம் சாரிம்மா. தப்புதான். பேசுங்கம்மா. இத பாருங்க, அவனை வாயை மூட சொல்லுங்க. அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். நான் அவங்கிட்ட பேசுனேன்னா போதும். இனிமே அவங்களா கேட்டா கூட நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என்னென்னவோ ஆசைப்பட்டு அது சம்மி உயிருக்கே ஒலையா வந்திருக்கே. வேண்டாம். அவங்க வேற நல்ல இடத்துல வாழ்க்கைப்பட்டு சந்தோஷமா உயிரோடையாவது இருக்கட்டும். நீங்க நம்ம சுஜிக்கு முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் மாப்பிள்ள பாருங்க. தோ போறானே. பக்கத்தில் கையில் பக்கெட்டும் ஒரு வெள்ளை கோட்டை கையில் பிடித்தபடி துடைத்து கொண்டிருந்த ஒருவனை காட்டி, அது கூட ஒரு டாக்டர் மாதிரி தான் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேளுங்க. சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். பாவம் ராம், இவ கையில மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டாம்னு தான் கடவுள் இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தி காண்பிச்சாரோ என்னவோ. மனுஷங்க சுயரூபம் அப்பத்தானே தெரியும். இதற்குள் சுஜியுமே வந்திருக்க, அவளுக்கு மழுக்கென்ற கண்களில் கண்ணீர் பொங்க, பிருத்வியை பரிதாபமாக பார்க்க அவனே சங்கடத்தில் இருந்தான். ஏன் இன்னும் உள்ளே சென்றவர்கள் வெளியே வரவில்லை? வெறும் 5 ஸ்டிச் என்றுதானே சொன்னார்கள். முதல் நாள் இரவு முழுவதும் ஏதேதோ எண்ணங்கள் அலை மோத ஒரு பொட்டு தூங்கவில்லை அவன். அப்போது கதவை திறக்க ராம்தான் முதல் ஆளாக வெளியே வர, கௌசி துள்ளி கொண்டு எழுந்து அவனிடம் சென்று அவன் கையை பிடித்து, எங்களை மன்னிச்சிருக்கண்ணா. தகுதி தெரிஞ்சு ஆசைப்பட்டு இருக்கணும் நீ. நாங்க தப்பு செஞ்சிட்டோம். தலைக்கு வந்தது தலை பாகையோட போச்சுன்னு இருந்துக்கோ. இப்போவே சுஜி குணம் தெரிஞ்சதே. இவளை நீ கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு. வேண்டாம்டா சாமி, எல்லாம் நல்லதுக்கே. நீயும் சம்யுவும் ஆயுள் ஆரோக்கியத்தோட இருந்தா போதும். எப்படிப்பா இருக்கா சம்யு? டாக்டர் இனிமேல் உசுருக்கு ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாரா? எல்லாம் என் பசங்க பண்ண கொடுமை. அவ உசுரோட விளையாடிட்டாங்க என்று என்னவோ சம்யு உயிருக்கு போராடி கொண்டிருந்த மாதிரி பேச, ராமால் இடையில் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவள் சொன்ன தீவிரத்தை பார்த்த பிருத்வி மற்றும் சுஜிக்கு கூட
ஐயோ, நிஜமாகவே உயிருக்கு ஆபத்தான நிலையிலா இருந்தாள் என்று இருந்தது. வரதன் தான் கௌசியை நிறுத்தி, கௌசி, என்ன பேசுற நீ? நல்லா இருக்கிற பெண்ணையும் படுக்க போட்டுருவ போல. அதான் ஆபத்தெல்லாம் இல்லைன்னு நேத்தே சொல்லிட்டாங்களே. ஸ்டிச்சஸ் தான் தேவை என்றும் எதற்கும் இருக்கட்டும்னு தானே இங்க கண்காணிப்புல வச்சிருந்தாங்க. ராம், சாரிப்பா, நாங்களும் ஊர்ல இல்லைன்னா நிலைமை கை மீறி போயிருக்காது. எல்லாம் விளையாட்டுன்னு செய்ய போய் அது இப்படி விபரீதத்துல கொண்டு வந்து விட்டிருக்கு என்ற மறைமுகமாக ராம் மற்றும் சம்யு ஆரம்பித்து வைத்த விளையாட்டை பொதுவாக குறிப்பிட கௌசிக்கு அதுவும் தப்பாகப்பட்டது. நீங்க சும்மா இருங்க, செய்யறதெல்லாம் எங்க பசங்க. இப்ப என்னவோ இதுக்கு மூல காரணம் இந்த பிள்ளைங்க என்பது மாதிரி சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? கண்ணா ராம், இப்ப சொல்ற, உனக்கு சுஜி வேண்டாம்பா. அவன் அதிர்ந்து சுஜி பக்கம் ஒரு பார்வை பார்க்க அவளோ தலை குனிந்து வருத்தத்தில் இருந்தாள். ஒரு நல்ல பணக்கார பொண்ணா கட்டிக்கோ. நம்ம சம்யுவுக்குமே நானே நம்ம இனத்துல நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தரேன். மாமா கூட வீட்டுல வெட்டியாத்தான் இருக்கார். அவர்கிட்ட சொன்னா கூட நல்ல சம்பந்தம் கொண்டு வருவாரு. கோந்து தாராளமாக ஆசை மருமகளை முறைத்தார். இது பிருத்வியை பார்த்தே சொல்லப்பட அவன் தாயை முறைத்தான். நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். வந்ததிலிருந்து என்னவோ நாங்கள் இவளுடைய செல்ல பிள்ளைகளை என்னவோ கொலையே செஞ்சிட்ட மாதிரி இப்படி டிராமா ஆடுறாங்களே, இதை நிறுத்தணும். சுறுசுறுவென கோபம் வர கிட்டே வந்தான். நல்ல வேளை ஏதோ சொல்லும் முன் சந்தானமும் வெளியில் வந்து இவர்களை உள்ளே செல்லுமாறு சொல்ல, எங்கே தைரியம் இருந்தால் வந்து பாரேன் என்ற பார்வையோடு கௌசி முதல் ஆளாக உள்ளே நுழைந்தாள். கண்ணு, சம்யு, மருமகளே, எப்படிமா இருக்கு நீ? வலி நிறைய இருக்கா? கட்டையில போக இப்படியா இந்த சின்ன பொண்ண கத்தியால குத்திட்டு போவா? கண்ணு வலிக்குதாடா? வசு, என்ன இது? பொண்ணு பேச மாட்டேங்கிறா. கழுத்துல வேற கத்தி பட்டுருச்சா? கௌசி பதற சம்யுவுக்கே ஆயாசமாக வந்தது. அத்தை, ஆன்டி. அவள் அத்தை என்று ஆரம்பிக்கையில் பளிச்சிட ஆரம்பித்த கௌசியின் முகம் அவள் அதை மாற்றி ஆன்டி என்றவுடன் பின்தொடர்ந்து வந்த மகன் மற்றும் மகள் மீது கோபத்தில் படிய, எனக்கு பெரிதாக ஒன்றுமில்லை. தோ இப்போ ராம் பில் செட்டில் செய்ய போயிருக்கிறான். வந்ததும் கிளம்பலாம் என்று சகஜமாக சொன்னவள் பிருத்வி புறமோ சுஜி புறமோ மறந்தும் திரும்பவில்லை. அப்போது பார்த்து உள்ளே நுழைந்த ஒரு நர்ஸ், என்ன மிஸ்டர் பிருத்விராஜ், இப்ப திருப்தியா? உங்க வைஃப் நல்லா தானே இருக்காங்க? இப்போது சம்யு பக்கத்தில் இருந்த கௌசியிடம், நீங்க தான் பேஷண்ட்டுக்கு அம்மாவா? இந்த மாதிரி மருமகன் கிடைக்க நீங்க புண்ணியம் செஞ்சிருக்கணும். நைட் மொத்தமும் தூங்கல, ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கீங்க. என்னையும் வேற பேஷண்ட்டை கவனிக்க விடல. ஒரு கட்டத்துல இவருக்கே மயக்க மருந்து கொடுத்து இவங்க வைஃப் பக்கத்துல படுக்க வைக்கலாம்னு இருந்த, தொல்லை செஞ்சுட்டார். சம்யு திடுக்கிட்டு தன்னை அறியாமலேயே பிருத்வியின் கண்களை சந்திக்க அவன் ஒரு கண்ணை மட்டும் சிமிட்டி குறு நகையுடன் அவள் முகம் பார்க்க சம்யு அவசரமாக பார்வையை திருப்பி அந்த நர்ஸை முறைத்தாள். கௌசி கோபத்துடன் அந்த பெண்ணிடம் ஏதோ சொல்ல வர வசுதான் தடுத்து, தோ ராம் வந்தாச்சு சம்யு, மெதுவா எழுந்துரு, வீட்டுக்கு போகலாம். பார்த்து பார்த்து என்ன பிடிச்சுக்கோ என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளை ஒரு கையால் நகர்த்திய பிருத்வி அசால்ட்டாக சம்யுவை தூக்கினான். நான் கார் வரைக்கும் தூக்கிட்டு வரேன் அத்தை, நீங்க முன்னால போங்க. மா, நீங்க சம்யுவோட செருப்பை எடுத்துக்கங்க. கட்டளைகள் பிறப்பித்த வண்ணம் நகர சம்யு திகைத்தது ஒரு கணம் மட்டுமே. அவன் கையில் இருந்து குதிக்க முற்பட இடுப்பில் வலிக்க முகம் கோணலாகி என்ற வலியுடன் கூடிய முனகல் வர பிருத்வி அவசரமாக அவளை திரும்ப படுக்கையில் கிடத்தினான். நர்ஸ், சீக்கிரம் வந்து பாருங்க, ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிடுச்சா? டாக்டர் கூப்பிடுங்க உடனே என்ற பரபரக்க எப்போதும் நிதானமாக இருக்கும் மகனை புது அவதாரத்தில் பார்த்த கௌசி அசந்து போய் நிற்க வசுவுக்கோ சிரிப்பு வந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.